they can't break away TDK and go to legislature. They are certain unequal party. அதனால தான் நான் சொன்ன மீட்டிங் அந்த தோட்டத்தை விட்டு doesn't mean they are going to stick with DMK. So அதனால வந்து பிறகு ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா how are they going to announce it to DMK? How are they going பண்ணக்கூடாது? அவங்க கூட்டணியில் அலைன்ஸ்ல வச்சிருக்கிறாங்க பிளஸ் அவங்க 28 சீட்டு பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கும் போது அந்த பண்ணணும். இன்னொன்று திடீர்னு உருவான இந்த எலெக்ஷன்ல உருவான உறவு கிடையாது. அவங்க காரணமாக அவங்க பயணித்து வர்றாங்க. ஒரு சின்ன தமிழக வெற்றி கழக எம்எல்ஏக்களிடம் ஒப்புதல் கடிதம் இருக்கிறத ஆதரவு கடிதம்னு சொல்லலாம். அது பொருத்தமா இருக்குமா? ஆதரவு கடிதம் பெறாத விஜய் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இதுவும் அந்த ஆதரவு கடிதம் பெற தருணம் நடக்குது. கழகத்துடைய சட்டமன்ற குழு தலைவராக விஜய் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற முக்கிய செய்தியை நம்ம பார்க்கின்றோம். இது முதல் நடைமுறை. ஆட்சி அமைக்க ஆளுநர் கிட்ட உரிமை கோருவதற்கு முன்பாக என்னை எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற குழு தலைவராக தேர்வு செய்திருக்கிறார்கள். எங்களுடைய எம்எல்ஏக்கள் எல்லோருமே தேர்வு செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற கடிதம் கொடுக்கிறோம். அதுதான் வந்து நடைமுறை. எந்த அரசு அமையத்துக்கு முன்பாகவும் லெஜிஸ்லேட்டிவ் இந்த கூட்டத்தில் அனைவரும் கூடி 108 இடங்கள் அந்த எம்எல்ஏக்களும் பார்த்துக்கிறோம். இந்த கடிதத்தோடு இந்த ஆதரவு இந்த நாமினேஷனோடு அவர் ஆளுநரை சந்தித்து ஆட்சிக்கு உரிமை கூறுவார். மணிகண்டன் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஒரு முக்கிய நிகழ்வு இது. தமிழக வெற்றி கழகத்துடைய சட்டமன்ற குழு தலைவராக விஜய் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அதிகாரப்பூர்வமாக டிடிகே லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி லீடராக விஜய் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அந்த ஆதரவின் அடிப்படையில் ஆட்சி அமைக்க அடுத்த கட்டமாக உரிமை கோருவார் இல்லையா மணிகண்டன்? ஒரு ஃபார்மாலிட்டி, ஒரு கண்டினியூஸ் ஃபார்மாலிட்டியில இது ஒரு முக்கியமான ப்ராசஸ். ஒரு கட்சி அவங்களோட ஒரு எலெக்ஷன்கள் தனி பெரும்பான்மையோட அதாவது பெரும்பான்மையினருக்கு அதிகப்படியான தொகுதிகளில் வெற்றி பெற்றதற்கு பிறகாக அவங்க ஆட்சி அமைக்க போறதுக்கு ஒரு சைக்கிள் இருக்கும். அந்த சைக்கிளோட ஃபார்மாலிட்டிகள் ஒரு மெயின் ஃபார்மாலிட்டியா இருக்கு. அந்த அடிப்படையில இன்னைக்கு சட்டமன்ற ஒரு கூட்டம் நடைபெற்று வருவதற்கு தெரிஞ்சுக்கிறோம். அந்த அடிப்படையில ஒவ்வொரு வேட்பாளராக அவர் கட்சிக்கு எனக்கு ஆதரவு இருக்கு அப்படின்றத ஆளுநர் எழுதிக்கு மூலமா ஒரு ரிட்டர்ன் நல்ல ஒரு லெட்டர் கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த லெட்டர்ல தமிழக வெற்றி கழகத்திற்கும் அதே போல தமிழக வெற்றி கழகத்துடைய சட்டமன்ற குழு தலைவராக செயல்படுவதற்கு ஆதரவு தெரிவிக்கிறது. நம்மளுடைய கையெழுத்து சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அனைவரும் போது தெரிவித்திருக்கிறது. அந்த அடிப்படையில வெற்றி கழகத்துடைய சட்டம் தலைவர்களுக்கு தேர்வாகியிருக்கிறார். ஒரு மனதாக தேர்வாகியிருக்கிறார். இது சட்டப்படியாக இந்த ஆதரவு கடிதங்களோட அவர் ஆதரவு சென்று ஆட்சி அமைப்பதற்கு ஒரு புறம் இருக்கிறது. இதற்கு முன்னாக இந்த ஆதரவு கடிதம் கொடுத்ததற்கு பிறகு சென்னையை வசிப்பிடமாக இல்லாத வேட்பாளர்கள் மாமல்லபுரத்திற்கும் சென்னையில் வசிப்பிடப்பட்டவர்கள் அவர்களது வசிப்பிடங்களுக்கும் செல்வதற்கு கட்சியிலிருக்கிறார்கள். முதல் எம்எல்ஏக்களா தேர்வாகி அதுக்கான தலைவர் வந்திருந்தாங்க. தலைமை அலுவலகத்தில் கூடி எம்எல்ஏக்கு லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி லீடரா திரு விஜய் அவர்களை தேர்வு செஞ்சிருக்கிறாங்க. தெளிவாயிடுச்சு.